எடப்பாடியை முதலமைச்சராக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? வருடத்திற்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வந்தது இன்னொருத்தர் கையில் ஆட்சியை கொடுக்கவா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, பாஜக இருக்கும் கூட்டணியிலும் இணைய மாட்டேன். என்னுடைய குடும்பம், வருமானம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்காக வருகிறேன். மக்கள் என்னை நம்பினால் ஆதரவு தரட்டும், இல்லை என்றால் பரவாயில்லை, எனக்கு எந்த வருத்தமும் இருக்காது. அதிமுக கூட்டணியை கராராக மறுத்த விஜயால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துள்ள சமீபத்திய நிலைப்பாடு திராவிட மற்றும் தேசிய கட்சிகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இருபெரும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்க விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளதாக வெளியாகி வரும் செய்திகள் அவரது அரசியல் பயணத்தின் திசையை தெளிவுபடுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கவாக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்ற அவரது ஆவேசமான கேள்வி அவர் ஒரு நிழல் சக்தியாக இல்லாமல் நேரடியாக அதிகார மையத்தை கைப்பற்றும் முனைப்பில் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தனது திரைத்துறையில் உச்சகட்டத்தில் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உதறிவிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருப்பது ஏதோ ஒரு கட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அல்ல என்பதை அவர் தனது ஆதரவாளரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் மட்டுமல்லாமல் பாஜக இருக்கும் கூட்டணியிலும் இணைய மாட்டேன் என்ற விஜயின் முடிவு தமிழகத்தின் தனித்துவமான அரசியல் சூழலை புரிந்து கொண்ட ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு முக்கியமான அரசியல் காரணியாக இருக்கும் நிலையில் அக்கட்சியுடன் கைகோர்ப்பது தனது கட்சிக்கு எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் உணர்ந்துள்ளார். திராவிட அரசியலுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தும் அதே வேளையில் தேசிய கட்சிகளின் நிழலில் ஒதுங்க அவர் விரும்பவில்லை. இது தாவேகா ஒரு மூன்றாவது சக்தியாக நிலைநிறுத்த உதவும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மக்கள் தன்னை நம்பினால் ஆதரவு தரட்டும், இல்லாவிட்டால் தமக்கு வருத்தமில்லை என்று அவர் கூறும் நேர்மை அரசியலில் புதிய கலாச்சாரத்தை உருவாக்க முயல்கிறது. இறுதியாக விஜயின் இந்த தனித்த பயணம் தமிழக அரசியல் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்ற கட்சிகள் தயவின்றி தனது கொள்கைகளை மட்டுமே முன்வைத்து மக்களை சந்திக்க அவர் எடுத்துள்ள முடிவு ஒரு துணிச்சலான நடவடிக்கையாகும். வருமானத்தையும் புகழையும் விட மக்கள் சேவையை முக்கியம் என அவரது முழக்கம் 2026 தேர்தலில் எந்த மாதிரியான வாக்குகளாக மாறும் என்பது இன்னும் சில காலங்களில் தெரிந்துவிடும். அதிகாரத்திற்காக யாரிடம் கைகோர்க்க மாட்டேன் என்ற அவரது பிடிவாதம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வைத்துள்ளது.